வணக்கம் ஜி, நான் தான் உங்கள் ஹோலி அலர்ட். நிறைய பேர் டாபிக் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் வெனாம் 2ல் அப்பியர் ஆக போகிறாரு. நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும். பிகாஸ் நம்ம வெனாமியும் ஸ்பைடர்மேன் ஒரே படத்தில் வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃபில்ஜு என்டர்டெய்னர் பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அது வந்துட்டு இப்போ வரைக்கும் அமையலை. என்ன தான் ஸ்பைடர்மேன் 3ல் நம்ம வெனாமியும் ஸ்பைடர்மேனையும் சேர்த்து காமிச்சிருந்தாலும் அந்த படம் நம்மளை பெருசாக வந்துட்டு கவர்லன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெனாம் 2 படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. இந்த வெனாம் 2 படம் வந்து அக்டோபர் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதனால இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வெனாம் 2லேருந்து பல செட் பிக்ஸ் லீக்காக இருக்குது. அந்த செட் பிக்ஸில் தான் நம்ம ஸ்பைடர்மேனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெனாம் செட் பிக்ஸில் நடுவில் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜில் நடுவில் ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க. என்னென்னா வேர் இஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டிங். அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஏற்கனவே நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் ஸ்பைடர்மேன் ஒரு வாண்டட் மேன்ன்ற மாதிரி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டுருவாங்க. இதனால் நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு எங்கேயா போய் தலைமறைவாக தான் இருக்கணும். அதனால வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர்ஸில் இருக்கிறவங்க தான் எங்கே தான் போயிருக்காரு ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டிங் எடுத்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மார்பியஸ் ட்ரெய்லர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று சொல்ல வந்துட்டாங்க. என்னென்னா, நம்ம வெனாம் வேர்ஸையும் வந்துட்டு MCU ரெண்டுத்தையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத. நம்ம மார்பியஸ் ட்ரெய்லரில் வல்ச்சர் கூட அப்பியர் ஆயிருந்தார். ஏன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் வந்திருப்பாள், அதே வல்ச்சர் தான். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுனால கன்ஃபார்ம் நம்ம வெனாம் 2ல் ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு ஸ்பைடர்மேனே அப்பியர் ஆகலைன்னா கூட ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் ஆர் ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெனாம் 2ல் வந்துட்டு வரப்போகிற போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஸ்பைடர்மேனை காமிக்கிறதுக்காகவும் வந்துட்டு நிறைய ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம MCUவோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் உங்கள் மைண்டில் வரலாம். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட்டே அதுதான். கொஞ்சம் கஷ்டம் தான் அதை டேரெக்டாக அப்படியே வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது. பிகாஸ் அவங்களோட டைம்லைன் கிளியராக சொல்லப்படல. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் அப்போ நம்ம வெனாமும் மார்பியஸும் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் போது இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் கனெக்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெனாம் 2ல் நிறைய வில்லன்ஸ் அப்பியர் ஆக போகிறதா ஒரு ரூமர் கிளம்பிகிட்ருக்கு. நம்ம கார்னேஜை கூட எதிர்பார்க்கலாம். பிகாஸ் கார்னேஜை வெனாம் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே டீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கார்னேஜும் வெனாம் வந்து MCUக்குள்ளே வந்தால் எவ்வளோ எத்தாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெனாம் 2ல் ஸ்பைடர்மேன் அப்பியர் ஆனால் நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் ப்ரோ, ஸ்டே சேஃப்.